ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 புள்ளிகள் இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு கீழே இறக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் 1.24% வந்துட்டு இறக்கம் கொடுத்துருக்காங்க. மற்ற பக்கம் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ளாட்டான கண்டிஷனில் தான் வந்துட்டு இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு FinNifty எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாலட்டைலாக இருந்துச்சு. மேலேயும் கீழேயும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்றைக்கி இருந்துச்சு. இதுதான் ஓவராலாகவே வந்துட்டு மார்க்கெட் பற்றின நியூஸ். அடுத்ததான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் கூட இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸோட டீமர்ஜர் வந்துட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேல வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்துட்டு கொஞ்சம் கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1066 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே மேலே போனாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன இறக்கம் அப்படிங்கிறத நடந்திருக்கு. காலையில் 8% வந்துட்டு அப்பில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3.5% வந்துட்டு முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு டிமர்ஜரில் வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிளை வந்துட்டு தனியாகவும் பிரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிளில் இவங்களோட நார்மல் 4 வீலர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும். அடுத்ததாக இவி வெஹிக்கிள்ஸ் தனியாக வந்துடும். அடுத்ததாக JLR வந்துட்டு தனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து தான் பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வந்துட்டு தனி ஒரு கம்பெனியாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு டிமேஜரில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஜியோக்கு நடந்த அதே ஒரு நிகழ்ச்சி தான் இதுக்கும் நடக்க போகுது. இந்த ஒரு டிமேஜரில் கன்சூமர் வெஹிக்கிள் யூனிட் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆக போகுது சென்செக்ஸ் வந்து நிஃப்டியில் இருந்தும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ரிலையன்ஸ்லேருந்து ஜியோ பிரிஞ்சப்போ ஜியோ வந்துட்டு கொஞ்ச நாளில் நிஃப்டிலேருந்து வெளியெடுத்தாங்கல்ல. ஸோ அதே ஒரு சேம் சுச்சுவேஷன் தான் வந்துட்டு இப்போது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் யூனிட்டுக்கும் வரப்போகுது. இது வந்துட்டு பெருசாக நம்ம எதுவும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. டிமர்ஜருக்கு அப்புறமா வந்துட்டு இந்த டாடா மோட்டார்ஸ் பங்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே சடனாக உயர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அனலிஸ்டஸ் நிறையா பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டில் இருக்குது. ஆனால் இந்த டிமர்ஜருக்கு வந்துட்டு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த நியூஸ் வைப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நியூஸ் வந்தப்பவே கிட்டத்தட்ட 8% மேலே போனாங்க. ஸோ எகைன் வந்துட்டு ஒரு 4.5% வந்துட்டு இறக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸோட ஹைப் வந்துட்டு குறைய இன்னும் பங்கோட விலை குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் பை பண்ண ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்மளாம் வாங்கின ரேஞ்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400, 450, 350 அந்த ரேஞ்சில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் நம்ம பெருசாக அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நியூ என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுங்க. இது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? அடுத்ததாக IIFL ஃபினான்ஸ் கம்பெனி ரிலேட்டடாக ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 14% இறக்கம் அப்படிங்கிறத இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கோல்டு லோன் பிஸ்னஸை வந்துட்டு RBI இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடை செஞ்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றி நல்லா தெரியும். இவங்க வேரியஸ் டைப்பான ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கோல்டு லோன் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லி RBI கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸை பேஸ் பண்ணி மட்டுமே இன்னைக்கு ஒரு 20% வந்துட்டு இன்ட்ராடேல கீழே இறங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ DCB பேங்க் வந்துட்டு இவங்களோட ஒரு கோலெண்டிங் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க கோல்டு பிஸ்னஸில். அதனால் IIFL வந்து இந்த ஒரு சின்ன ஒரு தாக்கம் வந்துட்டு இன்னைக்கு DCB பேங்க் கிட்டத்தட்ட 2% விலகவும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இதெல்லாம் லாங் டேர்ம் இஷ்யூ கிடையாது. அதனால் ரொம்ப கணிசமான இறக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த பங்குகள் ஏற்பட்டால் நம்ம கண்டிப்பாக அக்வயர் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் வந்துட்டு IIFLக்கு வந்துட்டு பையிங் ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு பை ரேட்டிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக நியூவாக பங்குச்சந்தையில் வந்த நண்பர்களும் சரி ஆல்ரெடி இருக்கிற நண்பர்களும் சரி ரீசெண்ட் டைமில் வந்துட்டு அதிகமாக லாஸஸ் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் லாஸஸ் வந்தாலும் ப்ரோக்கரேஜ் நம்ம அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்ஸ்டாக் பை மிரர் அசெட். இவங்க லைஃப் டைம் ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஜீரோ கமிஷன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்காங்க. பொதுவாகவே நம்ம சேனலில் ஒரு இன்டகிரேட்டட் ப்ரொமோஷன் வருதுன்னா அவங்க கண்டிப்பாக ட்ரஸ்டடாக தான் இருப்பாங்க. பேக் எண்டில் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க கிட்ட கொண்டு வருவேன். இவங்க கிட்ட நீங்கள் இன்ட்ராடேவுக்கும் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அனுபவிக்கணும் அப்படின்னா இவங்களோட 999 ரூபா பேக்கை நீங்கள் அக்சஸ் பண்ணணும். அப்படி அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஃபார் டெலிவரி இன்ட்ராடே FNOs மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் IPO கரன்சி அண்ட் கமோடிட்டி கிடைக்கும். இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா இல்லைனாலும் ஜீரோ ஃபீ அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்காக வந்துட்டு நீங்கள் இன்ட்ராடே FNO கரன்சிக்கு மட்டும் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி குவார்ட்டரும் இவங்க 120 ரூபீஸ் AMG சார்ஜாக ஃபைல் பண்ணுவாங்க. எம்ஸ்டாக்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 999 பேக் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும் பாருங்கள். டெலிவரியிலிருந்து IPO வரைக்கும் வந்துட்டு ஜீரோ ஃபீஸ் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அதே போல் மற்ற ப்ரோக்கர்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த சைட்டை பொறுத்தளவுக்கும் DP சார்ஜஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் அதோட ஃப்ரீ கால்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. MTF இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.99 கொடுத்துட்ருக்காங்க. அதிகமாக நீங்கள் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் மோர் ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கிட்டத்தட்ட
0.0192% கொடுத்துட்ருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வெறும் 6.99 தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் இயர் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் ப்ராமிசிங்காக இருக்குது. டேர்ன் ஓவர் 3,70,000 கோடி, எம்டிஎஃப் புக் 900 கோடி, ட்ரேட் 34 கோடி, brokerage சேவ்டு 145 கோடி, ஆப் ரேட்டிங் 4, ரீட்டைல் கிளைண்ட் ஹோல்டிங் 3133 கோடி. கரண்ட்டாக இவங்க கிட்ட 8.5 லட்சம் கிளைண்ட் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டட் கிளைண்ட்ஸ். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற brokerage கால்குலேட்டர் மூலமாக இயர்லி நீங்கள் இந்த எம்ஸ்டாக் மூலமாக எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்க. இதெல்லாம் இன்ட்ராடே ஈக்விட்டிக்கு நான் எல்லா brokerage இருக்கிற மாதிரி 20 ரூபீஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 ரூபி அப்படின்னு கொடுத்துருக்கேன் பர் லாட்டுக்கு. இதே நம்ம 10 ரூபியாக மாற்றினா கூட கிட்டத்தட்ட நீங்களால் 75,000 கிட்ட உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எம்ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் அவங்க ஆப் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா குரோமில் கூட நீங்கள் இதில் லாகின் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக எல்என்டி தரப்புலேருந்து முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்குங்க. எல்என்டி வந்துட்டு இன்டெல் கூட ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்க. எட்ஜ் ஏஐ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக வந்துட்டு இவங்க கொலாபரேட் ஆகிறாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஏற்படுற சில சிக்கல்களை வந்துட்டு இது தீர்க்கிறதுக்காக இருக்கும். அதாவது ரோட் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எளிமையாக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்டை வந்துட்டு ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கான சில என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அவங்க செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்என்டி டெக்னாலஜி பொறுத்தளவுக்கும் இந்த நியூஸ் கண்டிப்பாக ஒரு பெட்டரான நியூஸ் தான். ஓகேங்களா? அடுத்ததாக எக்ஸிகான் டெலிசிஸ்டம் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு பம்பர் லிஸ்டிங் தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 86% ப்ரீமியமோட கிட்டத்தட்ட 265 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸிகான் டெலிசிஸ்டம் பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 224 ரூபாய் இருந்தாலும் வந்துட்டு, ஏன்னா மேக்ஸிமம் இப்போதைக்கு எல்லாருமே லிஸ்டிங் கெயின்காக மட்டும்தான் ஐபிஓஸ் வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு இறக்கம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனி நம்ம ஃபோக்கஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் இவங்க வந்துட்டு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இவி பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இந்த பங்கு அலோகேட் ஆகலை. உங்களை யாராச்சும் நீங்கள் அப்ளை பண்ணி அலோகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் அதே சமயத்தில் ஃபின்கேர் ஃபினான்ஷியல் பேங்க்கும் வந்துட்டு மெர்ஜ் ஆக போகிறாங்க. இதுக்கான அப்ரூவல் வந்துட்டு ஆர்பிஐ இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை பொறுத்தளவுக்கும் காலையில் ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாங்க. ஸோ ஃபினிஷ் ஆகும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.44% வந்து இறக்கத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பங்கு வந்துட்டு நல்ல ஒரு கணிசமான இறக்கத்தில் நல்ல ஒரு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸெல்லாம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் போன இயர் ஜூன் மாதம் லெவலுக்கு வந்துட்டு கீழே இறங்கிட்டாங்க. இந்த இறக்கத்துக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ரீசெண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அசட் குவாலிட்டியும் வந்துட்டு அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு டிசம்பர் பண்ண ரிசல்ட் கொடுத்தனால தான் பங்கு இந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பேசிக்கான வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 38,272 கோடி இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியோட பிபிஐ கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பிபிஐ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 486 இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற வேல்யூ வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் ஒரு 450 இல்லை 455 அந்த மாதிரி வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேல்யூவில் பை பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ பையிங்காக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போது வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்பிசிசியோட சப்சிடரியான ஹெச்எஸ்சிசி கம்பெனி பற்றி தான் ஒரு ஆர்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நேற்றோ அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு என்பிசிசியில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ அவங்களோட சப்சிடரி கம்பெனியான ஹெச்எஸ்சிசி கம்பெனியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 92 கோடிக்கு வந்துட்டு சண்டிகர்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரீசெண்ட் டைமில் இந்த என்பிசிசிக்கு வந்துட்டு நம்ம நிறைய நியூஸஸ் பார்த்தாச்சு. எல்லாமே வந்துட்டு நியூ ஆர்டர்ஸ் கிடைச்ச மாதிரி நியூஸஸ் தான். ஸோ ஃபர்தராக வந்துட்டு இவங்களோட ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆக இவங்களோட பிஸ்னஸ் வைஸும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பங்கில் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா பங்கு ரொம்ப ஹையரான வேல்யூ இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நியூஸஸ் வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வேல்யூவில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். அடுத்ததாக பெல்ஷேரை பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு, ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். நேற்று வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடிக்கு வந்துட்டு ஆர்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு என்டிபிசியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பெல் சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்டிபிசி கிட்டேருந்து வர இந்த ஆர்டரோட பிட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட 2023 டிசம்பர் மாதமே நடந்துருச்சு. ஆனால் அதில் நாங்கள் தான் வந்துட்டு ஒரே பிட்டராக இருக்கோம். நாங்கள் ஒரு பிட்டர் இருக்கிறனால வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. என்டிபிசி கிட்டேருந்து எந்த ஒரு அதிகப்புறம் அறிவிப்பும் வரல. அந்த ஆர்டர் எங்களுக்குன்னு கன்ஃபார்ம் இன்னும் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து நேற்று பார்த்த நியூஸுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி இருக்குது. இதனால தான் வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த நியூஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த உடனே வந்துட்டு பங்கு இறங்கிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்று மட்டுமே பெல் ஸ்டார் வந்துட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு என்டிபிசி சம்மந்தமான முக்கியமான நியூஸ். ஏன்னா என்டிபிசி சப்சிடரி தான் என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது. இவங்க வந்துட்டு யூபி ராஜ்யா வித்யுத்
அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்துட்டு ஜாயின் வெஞ்சரில் இருக்காங்க. இந்த ஜாயின் வெஞ்சர் வந்துட்டு ஒரு ரினியூவபிள் எனர்ஜிக்கான ப்ராஜெக்டாக வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக வந்துட்டு என்டிபிசிக்கு சில ஆர்டர் கிடைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்த ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி மேலும் எந்த தகவலும் கிடைக்கல. மேபி கிடைச்சா வந்துட்டு கண்டிப்பாக நான் டெலகிராம்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா என்டிபிசி பற்றியும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு ஆர்டர் புக்கும் கிடச்சிருக்கு. பொதுவாக ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு பிஎஸ்யூ பங்குகள் பக்கம் போக வேண்டாம். ஏன்னா எல்லா பிஎஸ்யூ பங்குகளும் வந்துட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்து ஹையரான பொசிஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி ஹையரான பொசிஷனில் போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். நல்ல ஒரு கரெக்ஷன் நமக்காக வெயிட் பண்ணலாம். கரெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா? வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எம்ஸ்டாக்கோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் இட் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள், ரிவ்யூ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.